பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன வேண்டுமோ கர்த்தருக்கு தெரியுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்னங்க வேண்டும்? கர்த்தர் உங்களை பார்த்தா கேட்டுட்ருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா? உங்களுக்கு நல்ல பலவீனத்தில் நல்ல பலன் வேண்டுமா? அதே போல் உங்களுக்கு நல்ல கெரியர் செட் பண்ணி கொடுக்கணுமா? உங்களுக்கு நல்ல படிப்பு வேணுமா? நல்ல ஞானம் வேணுமா? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய பர்பஸ் என்ன, அதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்குறை வேணுமா? கர்த்தர் இடத்துல கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் தருவாருங்க. என்ன பிரதர், நான் கர்த்தர் இடத்துல என்ன கேட்டாலோ அது எனக்கு கிடைக்குமா இல்லைன்னு நானே டவுட்டாக இருக்கிறேன். நீங்கள் கர்த்தர் எல்லாமே செய்வார்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை தாங்க அப்படி சொல்லுது. ரூத் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தெரியுமா யோசிக்குவோம்? ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தவுடனே, சின்ன சின்ன யோசனைகள் வந்தவுடனே கூட நம்ம பின்தங்கி போயிடுவோம். கர்த்தர் இடத்துல கூட நம்ம போக மாட்டோம். மனுஷங்கள்கிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு இதெல்லாம் வேணுமா இருக்குது, நீங்கள் எதனா லோன் வாங்கி கொடுக்குறீங்களா, நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுக்குறீங்களா, என்னோட டாக்டர்கிட்ட கூட போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், டாக்டர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நீங்கள் ஒரு 6 months ஒண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, இந்த லைசன்ஸ் இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம டாக்டர் கொடுக்குற நிறைய பேர் கேட்குவாங்க. ஆனால் நிறைய பேர் கர்த்தர் இடத்துல போய் கேட்க மாட்டாங்க. அப்பா நான் இந்த மாதிரி உடல் சுகவீனத்தில் இருக்கிறேன்ப்பா, உங்களுடைய சுகத்தால் என்னை இடைக்கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க தானேப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, உங்களுடைய சேட்டைகளின் மறைவில் என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. இந்த மாதிரி நீங்கள் கர்த்தர் இடத்துல போய் கேட்டிங்களா? கர்த்தர் இடத்துல நீங்கள் கேட்கலன்னா கூட இந்த வீடியோ மூலிமா கர்த்தர் உங்களுக்கு செய்கிறன்ட்டு உங்களை பார்த்து தாங்க வாக்குத்தத்தை செஞ்சிட்ருக்கிறாரு. இதை வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை எனக்காகவா கர்த்தர் செய்வார், ஏங்க உங்களுக்காகத்தானே அங்கே சிலுவையில் மறிச்சார், அப்போ யாருக்காகங்க அவர் செய்வார்? உங்களுக்காகத்தான் சிலுவையில் மறிச்சார், அதை நீங்களே நம்பலான்னு எப்படிங்க? நீங்கள் அதை நம்பினீங்கனாக்கா கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய காத்துட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. யோசனையின் மூலிமா ஒரு முளத்தை நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கர்த்தர் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் யோசிக்கிறதுனால யாருக்குங்க என்ன பலனுங்க? நீங்கள் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பயந்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எங்கே போதோ, உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்குதோ எல்லாமே நன்மைக்காக கர்த்தர் மாற்ற போகிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட இருங்க. பிசாசை பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் எல்லா தடைகளையும் மீறி நான் கர்த்தருடைய சித்தத்தின் போய் நான் ஆசீர்வாதமாக தான் நான் வாழ்வேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ராச்சி. காட் பிளஸ் யூ.